கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்க தடை கேட்டு திமுக தொடர்ந்து இணை மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து திமுகவின் இடையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்களை நோக்கி நீதிபதிகள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். திமுக அரசில் பதிவு செய்யப்படும் முதல் தகவல் அறிக்கையில் கூட தற்போதைய தமிழக முதலமைச்சருடைய பெயர் இடம்பெறவில்லை கரூர் சம்பவம் குறித்து. அப்படி இருக்கும் பொழுது கரூர் சம்பவத்திலே குற்றம் சாட்டப்பட்ட நபராக நீங்கள் எப்படி அவரை குறிப்பிட்டீர்கள் என்று திமுக தரப்பு வழக்கறிஞரை நோக்கி நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சருடைய பேச்சை, முதலமைச்சருடைய நிர்வாக நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வியினையும் கூட நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த வழக்கில் திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்ட முக்கியமான வாதம் என்னவென்றால், முதலமைச்சரோ அமைச்சர்களோ எந்த வகையிலும் பேசக்கூடாது, கரூர் சம்பவம் தொடர்பாக பொதுவெளியில் கருத்து கூறக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும், முதலமைச்சர் கரூர் செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதாக இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பிலே கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் வழங்கினால் அது எப்படி வழக்கை பாதிக்கும் என்ற ஒரு கேள்வியினையும் தற்பொழுது நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள். முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல தடை கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் மனுவை தற்போது திமுக வழக்கறிஞர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். திமுக தொடர்ந்து அந்த இடையீட்டு மனு ஏற்கப்படவில்லை என்பதையும் பார்க்கின்றோம். விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக அந்த எஃப்ஐஆரில் கூட சேர்க்கப்படவில்லை தற்போதைய தமிழக முதலமைச்சர் என்பதை சுட்டிக்காட்டியிருந்த நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம் என்று திமுக வழக்கறிஞர்களுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். திமுக ஆட்சி குறித்து ஒரு கற்பிதத்தை உருவாக்க பார்க்கின்றார்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக என்பதாக திமுக தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆவணங்களை படிக்காமலேயே திமுக வழக்கறிஞர் வாதாடுகின்றாரா என்ற ஒரு கேள்வியினையும் நீதிபதி அவர்கள் எழுப்பியிருந்தார். முதலமைச்சருடைய பேச்சை, முதலமைச்சருடைய நடவடிக்கை எல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது, அதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வியினையும் தற்போது நீதிபதி அவர்கள் எழுப்பியிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பேச்சுரிமைக்கு தடை விதிக்க முயல்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வியினையும் வழக்கறிஞர்களை நோக்கி எழுப்பியிருந்தார் நீதிபதி அவர்கள். அரசியல் எதிரிகளுடைய கருத்துக்களுக்கு நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியினையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள். திமுக வழக்கறிஞர்களை நோக்கி உங்களுக்கு நீங்கள் ஒருவரை அரசியல் எதிரியாக கருதலாம், அந்த எண்ணத்திற்காக நாங்கள் எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும் என்ற அடிப்படையில் அந்த கேள்வியினை எழுப்பியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் கருணை அடிப்படையில் பணி நியமனங்கள் வழங்கினால் அது வழக்கை எப்படி பாதிக்கும், இந்த வழக்கிலே முதலமைச்சர் விஜய் முதல் தகவல் அறிக்கையில் குற்றவாளியாக சேர்க்கப்படவில்லை என்பதையும் நீதிபதிகள் தற்போது தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். உச்ச நீதிமன்றத்தை ஒரு அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம் என்றும் தற்போது திமுக வழக்கறிஞர்களுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் நீதிமன்றத்தினுடைய கண்டனத்தை தொடர்ந்து மனுவை தள்ளுபடி செய்ய நீதிபதிகள் முற்பட்டிருந்த நிலையிலே திமுக தரப்பு வழக்கறிஞர் மனுவை வேறு சட்ட வழிமுறைகள் மூலம் அணுக அனுமதி பெற்று அதை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார். இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் திமுகவினருடைய மனுவை திரும்ப பெற்றதாக கூறி தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றோம். எனவே முதலமைச்சர் வரும் 10ஆம் தேதி திட்டமிட்டபடி பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கரூருக்கு முதலமைச்சர் செல்வதில் தற்போது எந்த விதமான சிக்கலும் இல்லை என்பதை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். முதலமைச்சர் கரூர் செல்லும் பொழுது அங்கே ஒருவேளை இறந்தோருடைய குடும்பத்தை சார்ந்த யாருக்கேனும் அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற பணி நியமனங்களை முதலமைச்சர் வழங்கினாலும் கூட அதற்கு நீதிமன்றம் தடை பிறப்பிக்காது என்பதைத்தான் தற்பொழுது திமுக தொடர்ந்த வழக்கின் மூலமாக உறுதி செய்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். முதலமைச்சரோ அல்லது அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக பணி நியமனங்கள் தொடர்பான கருத்துக்கள் சொல்லப்படவில்லை. அதே நேரம் தற்போது பணி நியமனங்களே வழங்கினாலும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. முதலமைச்சருடைய பேச்சை, முதலமைச்சருடைய செய்திகளை உச்ச நீதிமன்றம் தான் கட்டுப்படுத்த வேண்டுமா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். பேச்சுரிமைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா என்றும் நீதிபதிகள் கேட்டார்கள். முதலமைச்சர் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருணை அடிப்படையில் உதவிகளை வழங்கினால் அது எந்த வகையில் இந்த வழக்கை பாதிக்கும், அது தொடர்பான தகவல் உங்களிடம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியினையும் நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். எனவே திமுக தரப்பு வழக்கறிஞருடைய மனுவை தள்ளுபடி செய்வதற்கு நீதிபதிகள் முன்வந்த நிலையில்தான் நீதிபதிகள் அந்த மனுவை வேறு சட்ட வழிமுறைகள் மூலம் அணுகுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். திரும்ப பெற்றுக் கொள்வதாக வேறு சட்ட நடைமுறைகள் மூலமாக நாங்கள் இந்த வழக்கை அணுகுகின்றோம். ஏனென்றால் நீதிபதிகள் குறிப்பிடும் பொழுது நீங்கள் முறையாக மனுவை தாக்கல் செய்யவில்லை,
ஒரு மனுவை முறையாக தாக்கல் செய்தால்தான் நீங்கள் கேட்கக்கூடிய நிவாரணம் என்ன என்பதை புரிந்து கொண்டு சட்டபூர்வமான வழிகளிலே அதை வழங்குவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றதா என்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலிக்க முடியும். ஆனால் இந்த மனுவை முழுமையான தகவல்கள் இல்லாமல் இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் சொன்னார்கள். முதல் தகவல் அறிக்கையிலேயே தற்போதைய முதலமைச்சருடைய பெயர் இடம்பெறவில்லை. அது திமுக ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது முதல் தகவல் அறிக்கையிலேயே ஒருவர் குற்றம் சாட்டப்படாதவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்தான் குற்றம் இழைத்தார் என்பதாக ஒரு மனுவை நீங்கள் தாக்கல் செய்து அவர் மீது குற்றம் சுமத்துகின்றீர்கள். அரசியல் எதிரிகளை அவர்கள் தொடர்பான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பெறுவதற்கு நீதிமன்றத்தை அணுகக்கூடாது, நீதிமன்றத்தை ஒரு அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.